இதுவரை நீங்கள் எத்தனையோ சட்னி செய்து சுவைத்திருப்பீர்கள். ஆனால் தயிரைக் கொண்டு சட்னி செய்யலாம் தெரியுமா? ஆம், தயிர் மற்றும் சில மசாலா பொருட்களை சேர்த்து சட்னி செய்யலாம். இந்த சட்னி செய்வது மிகவும் சுலபம். மேலும் இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிட அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு தயிர் சட்னி எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ தயிர் சட்னி ரெசிபியின் எளிய செய்முறை. அதை செய்து சுவை எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள். தேவையான பொருட்கள்: கெட்டி தயிர் 1 கப், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, தண்ணீர் 1/2 கப். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். செய்முறை: முதலில் தயிருடன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின்னர் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம் சேர்த்து தாளிக்க வேண்டும். பின்பு அதில் வெங்காயத்தை போட்டு நன்கு வதக்கி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்க வேண்டும். பிறகு அதில் தயிர் கலவையை சேர்த்து கிளறி குறைவான தீயில் மூடி வைத்து சில நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். சட்னியில் இருந்து மசாலாவின் பச்சை வாசனை நீங்கி எண்ணெய் தனியே பிரிய ஆரம்பிக்கும் போது அடுப்பை அணைத்து இறக்கினால் தயிர் சட்னி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.